உங்க பொண்ணு ஒரு வாரம் டைம் கேட்டான்னு என் தம்பி சொன்னான். இருந்தாலும் நான் ஒரு தடவை நேர்ல வந்து பேசிடலான்னு நினைச்சேன். சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா. அப்படியா ஆண்டி? ம். மீனாட்சி, உங்களுக்கு ஓகே தானே? ம். எனக்கெல்லாம் என் அம்மா சொல்றதுதான். அவங்க சொல்றது சரிதான். உங்களுக்கு நேரடியா பிடிச்சிருக்குன்னு யாராவது ஒரு பொண்ணு சொல்லுவாங்களா? ஓ, இது கூடவா புரிஞ்சுக்க தெரியாது? ஓ, அப்புறம் என்ன, 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. அடுத்து கல்யாணத்தை பத்தி பேசுவோம். ஆ, ஆ, உங்களுக்கு பெரிய பொண்ணு ஒருத்தி இருக்கான்னு சொன்னாங்க. ஆ, ஆமாங்க, பேரு தேன்மொழி. இப்பதான் சமீபத்தில் அவளுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சேன். சம்மந்தி வீட்டில் பெரிய குடும்பம், நல்ல குடும்பம். அவங்க துணி வியாபாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அவளுக்கு செஞ்சு வச்சிட்டேன். இனிமே எல்லாமே மீனாட்சிக்கு தான். கல்யாணத்துக்கு என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். உங்க பொண்ணை மட்டும் எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா போதும். நீங்க வேற எதுவும் செய்ய வேணாம். சீர்வரிசைன்னு எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். ஐயோ மாப்பிள்ள, என்னையா இன்னும் லவ் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள இப்படி ஒரு வில்ல வந்து இறங்கிட்டேன். அதுவும் உன்கிட்ட அடி வாங்கினவன் அந்த புள்ளைய கட்டிக்க வந்திருக்கான் மாப்ள. மாப்பிள்ள, அவங்கிட்ட வேணா உன் விஷயத்தை பற்றி பேசி சாப்பிட்டா விலகிடுன்னு சொல்லிடுவோம்யா. அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்கடா. என்கிட்ட வாங்கின கடுப்பில் இருக்கான். மீனாட்சிக்காக இல்லைனாலும் என்னைய வெறுப்பேற்றணுன்னே அவன் மீனாட்சியை கட்டிக்க பார்ப்பான். மாப்பிள்ள, அப்போ நேராக போய் 4 தட்டி தட்டி அவன் மண்டையை திறந்துடுவோம் மாப்பிள்ள. என்னையா நீ முன்னமே அவனை தட்டினதால தான் என் மேலே கானில் சுற்றிக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ள, இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு மாப்பிள்ள. ம், முதல்ல நீ மீனாட்சியை லவ் பண்ணுறது அந்த பிள்ளைக்கு தெரியணும்ல. ஆ, அந்த பிள்ளைக்கும் மேலே லவ் இருக்கா இல்லையான்னு தெரியணும்ல. ஆஹா. அவளே என்னைய பார்க்கும் போதெல்லாம் திட்டிகிட்டு இருக்கா. அவளுக்கு என் மேலே எங்கே லவ் இருக்க போகுது? அட என்ன மாப்பிள்ள நீ இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம தளபதி படம் குஷி பார்த்துருக்கல, அதில் சோதிகா அவரை திட்டிக்கிட்டே இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு லவ் இருக்கும், அதை சொல்ல முடியாம தவிப்பாங்க. என்ன விஷயம்? இங்க நின்னுட்டு இருக்க? ஒன்றை பார்க்கதா? ஏன், என்ன விஷயம்? வீட்ல அக்காக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆஹா, மதினி நல்லா தான் இருக்காங்க. வேற என்ன? அது வந்து என்னன்னு சீக்கிரமா சொல்லு, எனக்கு டைம் ஆகுது, நான் ஆபீஸ்க்கு போகணும். இல்லை, அது ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? காசு ஏதாச்சும் வேணுமா? கடன் கேட்க வந்தியா? ஏய், அதெல்லாம் இல்லை. நான் ஏன் உங்ககிட்ட காசு கேட்டு வரேன்? அப்புறம் வேற என்ன? சும்மா வந்து என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. என்ன சொல்லணுமோ அதை சீக்கிரமா சொல்லு. அது வந்து நான் வந்து அது உன்னை எதுக்கு மென்னு முழுங்குற? ஆ? எப்பவுமே பேச ஆரம்பிச்சா டன் கணக்குல பேசுவ. இன்னைக்கு என்ன வார்த்தையே வர மாட்டேங்குது? அது வந்து என்ன வந்து போயின்னே சொல்லிட்டு இருக்க? ஏய், என்ன கொஞ்சம் பேச விடுறியா? அதான் நீ பேச மாட்டேங்கிறியே. இப்ப என்னதான் வேணும்? நான் நான் படிச்சு ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும். அப்புறம் ஒரு நல்ல வேலையில இருக்கணும். ரொம்ப பொறுப்பான ஆளா இருக்கணும்.
எல்லாத்துக்கும் மேல நான் பாக்குற வேலைக்கும் ஏத்தவனா இருக்கணும். நான் எப்படியும் பேங்க் எக்ஸாம் எழுதி மேனேஜர் ஆயிடுவேன். சோ அதுக்கேத்த மாதிரி நல்ல ஜாப்ல இருக்கணும். ஷார்ட்டா சொல்லணும்னா அப்படியே உனக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கணும். ஆமா, எதுக்கு இதெல்லாம் நீ கேக்குற? தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. இப்போ இருக்க பொண்ணுங்கெல்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் இல்ல, எப்பவுமே நல்லா படிச்சு டிகிரி வாங்கி நல்ல வேலையில இருக்கிற ஒரு பொறுப்பான பையனை தான் யாரும் கட்டிக்கணும்னு நினைப்பாங்க. புரிஞ்சுதா? ம், நல்லாவே புரிஞ்சுது. உனக்கு அரியர் எக்ஸாம் வரப்போதில்ல? அதுலயாவது பாஸ் ஆக பாரு. கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணு. இப்பவும் பாஸ் ஆகலனா தயவு செஞ்சு படிக்கிறதே விட்டுரு. உன் மண்டையில படிப்பே ஏறாது. என்ன மதுரைக்காரனாட்டம் கெத்தா பேசுவ? இன்னைக்கு அமைதியா இருக்க? நீ உண்மைதான் சொல்ற. சரி, உனக்கு டைம் ஆகுது, நீ கிளம்பு. வரேன். இனிமே மீனாட்சி பின்னாடி சுத்துறது, அவகிட்ட பேசுறது, அவளை மீட் பண்றது, இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிரு. அதை சொல்ல நீ யாரா? அவ ஹஸ்பண்ட் ஆக போறேன்ல, அவ என் ஒய்ஃப் ஆக போறா. என் ஒய்ஃப் ரோட்ல போற பொறுக்கிங்க கூட எல்லாம் பேசினா அது என்னோட ஸ்டேட்டஸ்க்கு சரியா இருக்காதுல்ல. கேரு, உன் ஸ்டேட்டஸை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் பணத்திமுறெல்லாம் வேற எங்கேயாவது போய் காட்டு. என்ன, நான் அவகிட்ட பேசுவேன். பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் பார்ப்பேன். இங்க பாரு, உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன். அவ என் ஒய்ஃப் ஆக போறான். நான் மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட நின்று பேசுறதே எனக்கு கௌரவ குறைச்சல். சரி, உனக்கு அவகிட்ட பேச என்ன தகுதி இருக்கு? யார் நீ? உன் பேருக்கு முன்னாடி இனிஷியல் மட்டும்தான் இருக்கு, பின்னாடி போட்டுக்க படிப்புன்னு ஏதாவது இருக்கா? சரி, எஜுகேஷனல் இல்ல விடு, தட்ஸ் கூல். சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஜாப் இருக்கா? சரி, அதையும் விடு. இப்ப உன் பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்கு? 50 rupees. ஏய், லாஸ்ட் மந்த் என்னோட ப்ராஃபிட் என்ன தெரியுமா? 50 lakhs.